1918ஆம் ஆண்டு நடந்த முதலாம் உலகப் போர்ல ஒரு புறாவால ஒரு 500 பேர் பொழைச்சாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நடந்த உலகப் போர்ல பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட ராணுவ படைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் நாட்டில் போய் ஒழியிறாங்க. ஏன்னா அந்த ஜெர்மனி படைகள்லாம் அவர் சுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜெர்மனி படைகள்லாம் வந்து துப்பாக்கி சூடுலாம் நடத்துறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ராணுவத்துல இருக்கிற மத்த ஆட்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ளே வந்து அவங்களும் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க தண்ணி, சாப்பாடு, அந்த வெடிமருந்து, துப்பாக்கி அந்த இது எல்லாமே வந்து இதுவாயிட்டு இருக்கு. இவங்களும் அமெரிக்கா சேர்ந்த ராணுவ படைலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஐயையோ! நம்ம தலைமைகிட்ட எப்படி இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் காலி. இதெல்லாம் எதுவுமே இல்லன்னா நம்ம பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயத்திலே இருக்கிறாங்க. ரேடியோ, தந்தி அதுன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூடு பிரச்சனையா இருக்கனால எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க கையில இருக்குது பாத்தீங்கன்னா புறா மட்டும் தான் இருக்கு. இதுல 2 புறா அனுப்புறாங்க. இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கோம். அதனால நீங்க துப்பாக்கி சூடுலாம் நடத்தாதீங்க. எங்களுக்கு சாப்பாடு கூட இல்ல. அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஆளுங்க வந்து சுட்டு அந்த புறாவை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரே ஒரு புறா மட்டும் இருக்கு. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷெர் அமி. அதுல வந்து நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கோம். குண்டு எல்லாம் வீசுறாங்க. தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த புறாவையும் அனுப்புறாங்க கால்ல கட்டி. ஜெர்மனி வீரர்கள் அதையும் வந்து சொல்றாங்க. அதனோட குண்டு பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வந்து அந்த மார்பிள பட்டு இதுவாகுது. இன்னொரு இது பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் ஒண்ணு போயிடுது. ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கு. அதோட கால்லயும் அடிபடுற இது பாத்தீங்கன்னா பட்டு அந்த காலும் பாதியா உடைஞ்சிருது. ஆனா அந்த புறா பாத்தீங்கன்னா அப்போ கூட வந்து எதுவும் சோர்வடையல. அப்படியே அந்த ரத்தம் சொட்ட 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 பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தை அப்படியே பறந்தே போகுது வேகமா. பறந்து போயிட்டு அந்த அமெரிக்கா தலைமையகத்தை போய் சேர்ந்துருது. என்னடா இது கால்ல ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு புறா வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து அந்த லெட்டர் படிக்கிறாங்க. அப்புறம் அதை படிச்சு பார்த்தோன்னே ஓகே நம்மளோட வீரர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போரை அப்போதைக்கு நிறுத்துறாங்க. அங்க அப்புறம் லாஸ்டா அவங்க பாத்தீங்கன்னா 500 பேர்ல ஒரு 194 ராணுவ வீரர்களை வந்து மீட்றாங்க. அப்புறம் லாஸ்டா அந்த புறாக்கு வந்து குயிரோக்ஸ் டி குவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வழங்கி, அதாவது உயரிய ராணுவ வீரர் விருது அது வந்து புறாக்கு வழங்கி வந்து கௌரவிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.